வணக்கம் உறவுகளே, எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம சீமர் ஓட்டுற செட்டு வந்து நேற்று ஈவினிங் வந்து எல்லாம் சுத்தம் பண்ணல. சோவையெல்லாம் மட்டும் தள்ளி போட்டு வாக்கில் விட்டாச்சு. அதனால் இப்போ இருக்கிற வேலையெல்லாம் செஞ்சுட்டு காலையில் வேலை செய்ய ஆரம்பிக்கிறதுக்குள்ளே எல்லாம் சுத்தம் பண்ணி வைக்கலாம் அப்படின்ட்டு. பாப்பாங்களாம் ஸ்கூல் கிளம்பிட்டாங்க. தம்பிக்கு இன்னும் டைம் இருக்குது, 1/2 மணி நேரம். அதனால் அவன் வந்து கூட ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கான். அப்புறம் சரி சோவையெல்லாம் ஃபஸ்ட்டு எடுத்து அடுக்கலாம், அடுக்கி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கிழிச்ச சோவை கொஞ்சம் கிடக்கிறதெல்லாம் எல்லாம் கூட்டி விட்டு அள்ளி வெளியில் போட்டுடலாம் அப்படின்ட்டு நாங்கள் வந்து இந்த வேலையை வந்து ஒரு 1.5 வருஷம் பக்கமாக செஞ்சிட்ருக்குறோம். ஆரம்பத்தில் இந்த வேலை செய்யும்போது வந்து எல்லாம் ஒரு மாதிரி தான் பேசுனாங்க, இதெல்லாம் ஒரு வேலைன்னு நீங்கள் செய்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா எல்லாம் வீட்டில் சும்மா ஒரு கத்தை 2 கத்தை சீமர் இழுக்கிறது வந்து எங்கள் ஏரியா சைடு எல்லாருமே செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஆனால் இது ஒரு தொழிலாக தொடங்கி அதுக்குன்னு தனியாக இன்வெஸ்ட் பண்ணி மிஷின்லாம் வாங்கி, இதுக்கு முன்னாடி வந்து வண்டிக்கு லாரிக்கு டிரைவராக தான் போய்ட்டுருந்தாங்க. நான் வீட்டில் டெய்லர் கிளாஸ் இது தான் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ சரி இங்கேயே இருந்துட்டு நம்ம ஒரு தொழில் பண்ணலாம் அப்படிங்கிறதுனால சரி சீமர் உழுக்கலாம், அதுதான் கொஞ்சம் நல்லா அமையும் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவு எடுத்து பண்ணியாச்சு. ஆட்டோ பிக்கப் ஆட்டோவும் அதுக்காகவே வாங்கியாச்சு. நம்ம மட்டைக்கும் ஓட்டிக்கலாம், வெளியில் வாடகைக்கும் போகலாம் அப்படின்ட்டு. எந்த வேலை செஞ்சாங்க யாரையும் ஏமாற்றாமல், யாருக்கும் துரோகம் பண்ணாமல் நம்ம வேலையை வந்து கரெக்டாக செஞ்சிட்டு இருந்தோம்னா போதும். எடுத்த உடனே எல்லா வேலையிலையுமே ப்ராஃபிட்டு, லாபம் நிறையா வரும்ல, எதிர்பார்க்க முடியாது. லாபம் நஷ்டம் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு வேலை எப்படி எது இதெல்லாம் செஞ்சால் தான் சரியாக இருக்குங்கிறத தெரியறதுக்கு கிட்டத்தட்ட 6 மாதம் வருஷம் கிட்ட ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் எப்படிலாம் வேலை செஞ்சால் இந்த வேலையில் வருமானம் வருங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் செய்கிறோம். நாங்கள் செய்கிற வேலையிலலாம் எங்களுக்கு பரவாயில்ல தான், இல்லை மோசம் வேறு ஏதாவது வேலை செய்யலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை. எந்த வேலையும் நம்ம வந்து கேவலமாக நினைக்கக்கூடாது, அதுதான் என்னுடைய ஒரு இது. எந்த வேலை செஞ்சாலும் சரி, நம்ம வந்து கஷ்டப்பட்டு வேலையை செய்கிறோம், செஞ்சால் அதுக்குண்டான ஒரு வருமானம் இருக்குது. மட்டைக்கு வந்து வெளியில் எல்லா இடத்துக்குமே போவோம், எங்கள் லோக்கல் ஏரியா சைடெல்லாம். அப்புறம் இங்கே லோக்கல் எங்கள் வீட்டு சைடில் பக்கத்தில் எங்கே கிடச்சாலுமே போய் ஓட்டிகிட்டு வந்துடுவோம். நானும் மாமாவும் போவோம், இல்லைன்னா என்ன எக்ஸ்ட்ரா இருந்ததுன்னா வேலைக்கு வர அக்காவையும் கூட்டிகிட்டு போவோம். போயிட்டு லோடு ஏற்றிட்டு வந்து இங்கே இறக்கி வச்சுட்டா அந்த அக்காவும் எங்கள் அத்தையும் மாமியாரும் 2 பேருமா சேர்ந்து தான் சோவையெல்லாம் இறக்கி வைப்பாங்க, சோவையும் விடுவாங்க. விட்டுட்டு அது இதுலேயும் ஏகப்பட்ட வேலை இருக்குது. மட்டை வந்து ஃபஸ்ட்டு சோவை அரைக்கணும், அதுக்கப்புறம் வந்து தனி தெளித்து தான் விடணும். ஈரமாக இருந்தால் அப்படியே விடலாம். ரொம்ப ட்ரையாக இருக்கிற சோவையை விட்டால் வந்து அந்த குச்சியில் வந்து சோவை கொஞ்சம் வரும், கொஞ்சம் சாஃப்டாக வராதுன்னு வச்சுக்கோங்களேன். அதனால் ரொம்ப ட்ரையாக இருந்ததுன்னா அதுக்கு வந்து தண்ணி தெளித்து விட்டு கொஞ்சம் ஊற விட்டு தான் மிஷினில் ஓட்டணும். அது ஓட்டிட்டு அதுக்கப்புறம் அந்த சீமரெல்லாம் கத்தை கட்டி எடுத்து வைக்கணும். நாங்கள் வந்து சீமர் போடுறவங்க வந்து ஈரோட்டுக்காரன்னா, அவங்க சீமர் எவ்வளோ இருக்குதோ அதை பொறுத்து 15 நாளைக்கு ஒரு டைம், இல்லைன்னா ஒரு மாதம் ஒரு டைம், நம்ம எவ்வளோ இருக்குதோ அதை பொறுத்து வந்து எடுத்துக்குவாங்க. முன்னெல்லாம் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ இதுக்கு மேலே வந்து இதுக்காகவே வேலை செஞ்சு செட்டெல்லாம் போட்டிருக்கோம். இன்னும் ஒரு 2-3 மிஷின் போட்டு பண்ணிக்கலாம் அப்படின்னு. அதனால் எல்லாத்துக்கும் மட்டை தேவைப்படலைங்களா, வெளியிலலாம் எல்லா பக்கமும் சொல்லி வச்சுருக்கோம். இந்த வீடியோஸ் பார்க்குற நீங்களும் எங்கள் ஏரியா சைடு, அதாவது மேட்டூர், தாரமங்கலம், இந்த பக்கம் போலாம்பட்டி, அம்மாப்பேட்டை, பவானி, இந்த சைடில் இருக்கிற மாதிரி அதுக்குள்ளே சரௌண்டிங்கில், எங்கள் ஊர் வந்து எடப்பாடியிலேருந்து ஒரு 15 கிலோமீட்டர் உள்ள பக்கநாடு. இந்த ஏரியாவுக்கு சரௌண்டிங்கில் இருக்கிறவங்களா இருந்தால் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நாங்கள் வந்து மட்டை எடுத்துக்கிறோம். எனக்கு மட்டை எவ்வளோ இருந்தாலும் எடுத்துக்கிறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே மாதிரி இந்த தொழில் யாராவது செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கூட செய்யுங்க. இந்த தொழில் வந்து மோசம் ரொம்ப நஷ்டம் அப்படிலாம் இல்லை. எப்படி நஷ்டம் வரும்னு பார்த்திங்கன்னா, இந்த வேலையை செய்யும்போது எல்லாத்துக்கும் ஆள் வச்சுட்டு செஞ்சால் எல்லாத்துக்குமே காசு கொடுத்துருந்தா நஷ்டமாக தான் போகும். நம்மளும் அதில் வந்து வேலையை நம்ம ஈடுபாடும் இருக்கணும், வேலையில் செய்யணும். எந்தெந்த வகையில் செலவை குறைக்க முடியும்னு பார்த்து அந்தந்த வகையில் செஞ்சோம்னா கண்டிப்பாக இந்த தொழிலில் லாபம் இருக்குது, நஷ்டமெல்லாம் போகாது. எந்த வேலை செஞ்சாலும் அப்படி தானே, எல்லாத்துக்குமே காசுன்னு காசு கொடுத்தே பண்ணிகிட்டு இருந்தால் அப்படி தான் போகும். நாங்கள் வந்து அப்படியே மொத்தமாக சீமர் போட்டுருவோம். இங்கே யாராவது அவங்கவுங்க வீட்டு செலவுக்கு தேவை கூட்டுறதுக்கெலாம் வேணுமா இருந்தாலும் கத்தை கணக்காக வாங்கிட்டு போவாங்க. அதுக்கப்புறம் வீட்டில் கோழி வளர்க்குறோம், நாட்டுக்கோழி. அது அப்போலேருந்தே நான் கல்யாணம் ஆனதுலேருந்தே நாட்டுக்கோழி வளர்த்திட்ருக்கோம். எங்களுடைய ராசிக்கு கோழிலாம் நல்லா வளரும். எல்லாம் சிட்டு வடை அந்த ஜாதி தான் வளர்த்திட்ருக்கோம். இப்போது வீட்டு தேவைக்கு நம்மளுக்கு முட்டைக்கு இந்த மாதிரிலாம் இருக்குது.
போதும். அதனால தான் பெரிய கோழிலாம் வாங்கினா செலவு அதிகம். இதுதான் கரெக்டாக இருக்கும். அதனால் இந்த கோழி வளர்த்திட்ருக்கோம். எங்கள் வீடியோஸ்லாம் மறக்காமல் லைக் பண்ணி பாருங்கள். புதுசாக பார்க்குறவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நாங்கள் செய்கிற வேலைக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களால் ஹெல்ப் பண்ண முடியுமா இருந்தால் மட்டைக்கெலாம் இருந்ததுன்னா தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். பக்கமாக இருந்ததுன்னா வந்து எடுத்துக்கிறோம். ரொம்ப தூரமாக இருந்தால் வந்து எடுத்துக்க முடியாது. அவ்வளோதான். நான் எல்லாம் சுத்தம் பண்ணியாச்சு. கொட்டையெல்லாம் செட்டெல்லாம் சுத்தம் பண்ணி சுவையில் அள்ளி போட்டாச்சு. அள்ளி போட்டுட்டு இதுக்கப்புறமா வந்து டைலரிங் ரூம் போய் சுத்தம் பண்ணிவிட்டு வேலையெல்லாம் செய்யணும். செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் துணி தைக்க போகணும். பாருங்கள் எங்கள் செட்டு எவ்வளோ சூப்பராக